என் அப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने. श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने. श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने. ஸ்ரீராமநாம வரானன. ஓம் நம இதி. நான் இன்னைக்கு ராமாயணம் ஷுரு பண்ணலான் இருக்கேன், ஸ்டார்ட் பண்ணலான்னு. தெரிஞ்ச அளவு சொல்கிறேன். நான் தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, தப்பு இருக்காது. கங்கா நதி பாயும் நீர்வளம் நிலவளம் குடிவளம் பொருந்திய கோசல நாடு. வளமை மிகுந்த இந்த கோசல நாட்டோட தலைநகரம் அயோத்தி என்ற திருநகராகும். இந்த நகரத்தில் வாழும் மக்கள் மறந்தும் கெட்டது செய்ய மாட்டார். வறுமையால் வாடி யாசிப்பவர் இங்கே கிடையவே கிடையாது. தர்மகுல சீலர்கள் அள்ளி கொடுக்கும் தன்மையின்றி வாழ்ந்த அயோத்தி என்ற சொல்லுக்கு யுத்தம் இல்லாத ஊர் அப்படின்னு பொருள். இந்த நகரம் போரும் சினமும் இன்றி சாந்தி நிகேதனமாகவே வாழ்ந்திருந்தது. எல்லோருக்கும் எல்லா நலன்களும் பெற்று இன்புற்று வாழ்ந்தார். இந்த அயோத்தி மாநகரை ஆதித்தன் குலத்தில் அஜமகாராஜனுக்கும் இந்துமதிக்கும் மகனாக பிறந்தார் தசரத சக்கரவர்த்தி. தாய் போல மக்களுக்கு தன்னருள் புரிந்து ராஜ்யம் ஆண்டு வந்தார். பயிருக்கு தண்ணீர் துணை புரிவது போல உயிருக்கு உடம்பு ஆதாரமாக இருக்கிறது மாதிரி மக்களுக்கு மன்னர் கருணை புரிந்து வந்தார். இவருடைய ஆட்சியில் தர்மம் தழைச்சு ஓங்கிட்டு. இவருடைய ஆட்சி காலம் ரொம்ப நல்லபடியாக இருந்தது. பகைவர்கள் விலங்குகள் கல்வர்களால் துன்பமே கிடையாது. மக்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தார். தசரத மன்னரோட கரங்கள் ஈந்து அதாவது கொடுத்து கொடுத்து சிவந்து போச்சு. இவருக்கு கௌசல்யா, அவளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு கைகேயியை கல்யாணம் பண்ணிட்டார். அவளுக்கும் குழந்தை இல்லை. அப்புறம் சுமத்ராவை பண்ணிட்டார். அது மாதிரி 3 மனைவிகள். ஆனால் 3 பேருக்குமே குழந்தை இல்லை. இவர் 60,000 ஆண்டு காலம் அறநெறி தவறாமல் நல்லற நாயகனாக அரசு புரிந்தார். மக்கள் மன்னரை நெஞ்சார நினைத்து வாயார வாழ்த்தினார். தசரதர் நமக்கு அப்புறமா தர்மநெறி தவறாமல் தரணியை ஆட்சி புரிய ஒரு மகன் பிறக்கவில்லையே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டார். தசரதர் நாட்டை காக்க நன்மகன் இல்லையே என்று கவலைப்படுவது பொதுநலம். அரசவையில் தசரத சக்கரவர்த்தி தமது குருவாகிய வசிஷ்ட முனிவரை நமஸ்கரித்து, குருநாதா, அடியேன் தங்கள் ஆஸ்தியினால் கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் 10 திசைகளிலிருந்து வந்த 10 ரதங்களை வென்று தசரதன் என்று பெயர் பெற்றேன். சம்பரனை வென்று இந்திரனுக்கு உதவி புரிந்தேன். ஆனால் அடியேனுக்கு மகப்பேறு வாய்க்கவில்லையே, தலைவனின்றி மக்கள் கஷ்டப்படுவார்களே என்று எண்ணி அடியேன் மிகவும் வருந்துகிறேன். தாங்கள் பிரம்மபுத்திரர். தங்களை குருநாதனாக கொண்ட எங்களுக்கு இந்த குறை இருந்தால் அது தங்களுக்குத்தானே இழிவு. குழல் யாழ் என்ற இன்னிசை கருவிகளின் நாதங்களை கேட்டு என் செவியில் அப்பா என்று அழைக்கும் மழலை சொல் கேட்கும் பாக்கியம் இல்லையோ? வானலாவி வளர்ந்த மரம் பழம் கொடுக்காவிட்டால் அந்த மரத்தால் என்ன பயன்? என்னுடைய மனு குலத்தில் இதுவரை குழந்தை இல்லாத மலட்டுத்தன்மை ஒருவருக்குமே இருந்தது இல்லையே. பெரும் தவமுனியாகிய தங்கள் சீடனாகி எனக்கு இந்த குறை இருந்தால் அது உங்களுக்குத்தானே அவமானம். அடியேனுக்கு மகப்பேறு உண்டாக தேவரீர் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி முடித்தார். வசிஷ்ட முனிவர் தன்னோட ஊனக்கண்ணை மூடினார். அப்போ அவருக்கு ஞானக்கண் திறந்தது. அதில் அவர் கண்ட காட்சி, திருமால் திருப்பார்கடல்ல அரவணையில் அருவியில் புரிஞ்சின்னு இருக்கார். அந்த சமயத்தில் ராவணாதி அரக்கர்களால் பல காலமாக கஷ்டப்படுகின்ற பிரம்மாதி தேவர்கள் நாராயணனை தஞ்சம் புகுந்து, கருணை கடலே, கமலக்கண்ணா, நீலமேக வண்ணா, ராவணன் முதலிய அரக்கர்களால் தாங்கள்
ஆலை கரும்பு போல் நொந்து வெந்து வருந்துகிறோம். நாங்கள் அரக்கர்களால் பஞ்சுபடாத பாடுபடுகின்றோம். அரச குலத்தை அழித்து நாங்கள் செழித்து வாழ அருள் புரிய வேண்டும் என்று சரணடைஞ்சார். திருமால் தேவர்களை நோக்கி, அமரர்களே, நான் பூவுலகில் ராமனாக அவதரித்து ராவணாதி அரக்கர்களை தொலைத்து உங்கள் துயர் துடைத்து அருள் புரிவேன். அடுத்தது இன்னும் 2 நாள் கழித்து தொடரும்.